ராகிகுட்டா ஆஞ்சநேய சுவாமிங்க. ராகிகுட்டா ஆஞ்சநேய சுவாமி இங்கே எப்படின்னா இந்த மாதிரி பேக்கை கொடுத்துருவாங்க. அதில் நம்ம செருப்பை போட்டு வச்சிடணும். ராகிகுட்டா ஆஞ்சநேய சுவாமி, ஜேபி நகர். எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க. செடி இதெல்லாம் நல்லா இருக்கும். ராகிகுட்டா ஆஞ்சநேய சுவாமி. இந்த டீட்டெயில்ஸ் ஏன் ராகிகுட்டாங்கிற பேர் எப்படி வந்தது அதெல்லாம் நான் டீட்டெயில்ஸில் சொல்கிறேன். இங்கே பாருங்க, சாட்டர்டே நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்படியே மேலே போகும், அப்படியே தான் போகணும், படி ஏறணும். இதில் கூட ஏறலாம். ராகிகுட்டா பாருங்கள் தான். ஹனுமந்தாரா, ஹனுமந்தாரா. இது அப்படி தான் மேலே ஏறணும். மேலே போகிறோம் நம்ம. இங்கே பாருங்க, அழகாக கால் இது பண்ணுறதுக்கு, காலை தொடச்சிக்கிறதுக்கு, கையை அலம்பிக்கிறதுக்கு அதுதான் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. இப்படி கீழேயும் அப்படி காலில் நினச்சிட்டு போவோம். ராகிகுட்டா ஆஞ்சநேயர் டெம்பிள். இப்படி மேலே ஏற வேண்டியதான். சரி பாருங்க, இந்த பூ, ஒவ்வொரு பூவும் எப்படி இந்த மரத்தை எடுக்காமல் மரத்தை சுற்றி ரோடு போட்டாச்சு. சின்னது எப்படி இப்படி ஏறுறது அழகாக அப்படி ஏறின்னு போகலாம் மேலே. இது பாருங்க, இந்த இதெல்லாம் அரேஞ்ச்மெண்ட்டு கீழே அந்த மாதிரி. ஹனுமந்தாரா, ஹனுமந்தாரா, ராகிகுட்டா ஆஞ்சநேய சுவாமி. கணபதியை முதல்ல பார்த்துக்கணும். கஜானனம் பூதகணாதி சேவிதம் கவித்த ஜம்போபலசனபிஷிதம் உமாசுதம் சோகவிநாசகால் நமாமி விக்னேஸ்வரபாதபங்கஜம் முஷ்யபாகனமோதஸ்த சாபனகர்ண விளப்பித சூத்திர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயகா பாத நமஸ்தே. ராகிகுட்டா ஆஞ்சநேயர் சுவாமி. துளசி மாடம் பாருங்க, எது வேணுமோ எல்லாம் இருக்கும். இங்கே இங்கே வாங்கி நம்ம அரிசியை போடணுங்க. இதில் இதோ இந்த பாதம் இருக்குல்ல, நம்ம வேண்டிட்டு அர்ச்சனை கொடுத்துட்டாங்கன்னா நம்ம வேண்டி அதை உண்டி அங்கே போட்டுட்டோம்னா ஒரு படி அந்த படி மாதிரி அரிசி கொடுத்துட்டா அதை அன்னதானத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ வேணால் பண்ணிக்கலாம். இது உள்ளார போய் இங்கே ரிசிப்ட்டு விநாயகரை பாருங்கள், எவ்வளோ நல்லா இருக்கார், அழகாக இருக்கார் பாருங்கள். இங்கே இந்த அரிசியை வாங்கி நம்ம தானம் பண்ணி முஷ்ய பாகன மோதகாஸ்த சாமர கண்ண விளமித சூத்திர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயகா பாத நமஸ்தே. பாருங்க, தானம் அரிசி தானம் பண்ணுறது இங்கே பண்ணுறது அது அன்னதானத்துக்கு யூஸ் ஆகும். சுவாமி சிவன் இங்கே தான் ஏதோ அதை கொடுக்கணும், நம்ம தானம் பண்ணணும். இதோ அரிசி தானத்துக்கு இது நம்ம என்ன தானம் பண்ணணுமோ அது இருக்கு. வாங்கி தானம் பண்ணணும். ಎರಡು ಟೂ ಬೇಕು. ಗೂಗಲ್ ಪೇ ಮಾಡಿ. ಇದು 50 ರೂಪೀಸ್ ಎಷ್ಟು ಬರ್ತದೆ ಅದು ಕೊಡಿ. ಹಾಂ, ಎಷ್ಟು ಬರ್ತದೆ ಅಷ್ಟು ಕೊಡಿ. ಎಲ್ಲ ಅನ್ನದಾನಕ್ಕೆ ಹೋಗುದಲ್ವಾ. ಆಮೇಲೆ ಹಾಂ
இது 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 நன்கே. நீங்கள் முதல்ல போடுங்க, கிரியை வேண்டிங்க. அப்பா வேண்டி கொடுக்கணுங்க அரிசி. நீங்கள் போடுங்க, நாங்கள் போட்டுன்னு தானே இருக்கோம் அடிக்கடி. இப்போ இப்படி தாங்க நாங்கள் கொடுக்குறோம். இந்த அரிசியை வந்து கொடுக்கறது வந்து அன்னதானம் பண்ணிடுறேன். நாம் கொடுக்கறது அன்னபூரணிக்கு தானம் பண்ணியாச்சு நம்மாலானது. இது பாருங்கள் எவ்வளோ இது ராக்கி குட்டா ஆஞ்சநேயர் மேலே இருக்கார். இது வந்து நம்ம மலையில் ஆஞ்சநேயரை பார்க்கணும். இங்கே தான் ஏறணும். இங்கே பாருங்கள், இப்படி ஏறி போகணும். இதோ அங்கே தான் ராக்கி குட்டா ஆஞ்சநேயர் இருக்கார். இங்கே தான் அன்னபூரணிக்கு வந்து இப்போ வந்து நாங்கள் அரிசி 20 ரூபா 30 ரூபான்னு இது டம்ளர், அது வந்து நம்ம அது அப்படியே எவ்வளோ சேருதோ அதையே இன்றைக்கி அன்னதானத்துக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கப்பா. படிக்கட்டில் ஏறுறதுக்கு இதுதான் ராகி குட்டா. அதோட டீட்டெயில்ஸ், ராகி குட்டாங்கிறது பேர் எப்படி வந்ததுங்கிறத நான் வந்து இந்த இதில் சப்டைட்டில்ஸில் போடுவேன். ஓகே, பாருங்கள் இப்படி ஏறணும். ஓகே ஓகே. Devotees are requested to make the temple premises as plastic-free zone. No plastic to be used. ராக்கி குட்டாவை பார்த்துக்குங்க. ராகி குட்டா மேலே ஆஞ்சநேயர் இருக்கா. அதனால தான் இது வந்து ராகி இந்த முத்தை இருக்குல்ல, நான் நினைக்கிறேன், ஆஃப் நாலேஜ் ஐ எம் டெல்லிங், இங்கே கர்நாடகாவில் முத்தைங்கிறது ஃபேமஸ், ராகியில் பண்ணது. அதனால் இந்த பேர் வந்து பார்க்குறதுக்கு அந்த மாதிரி இருக்கனால இந்த பேர் வந்ததா இல்லை தெரியல. பட் ஐ வில் புட் இட், கலெக்ட் த டீட்டெயில்ஸ் அண்ட் புட் இன் சப்டைட்டில்ஸ். இப்படி தான் ஏறணும் ஆஞ்சநேயரை பார்க்க. அரௌண்ட் 200 ஸ்டெப்ஸ் இருக்கணும். நீங்கள் இனிமேல் இந்த அங்கே தான் இருக்குது. இனிமேல் எடுக்கிறது கரெக்டு கிடையாது. இட்ஸ் நாட் ஃபேர். ஸோ ஐ ஆம் ஸ்விட்சிங் ஆஃப். அதாங்க ஆஞ்சநேயர் நடுவில் இருக்கார். இந்த பக்கம் வந்து சிவன் இருக்கார், இந்த பக்கம் சிவன் இருக்கார், அந்த பக்கம் வந்து சீதாராமன் லக்ஷ்மர் 3 பேர் இருக்காங்க. அந்த பக்கம் நடுவில் ஆஞ்சநேயர் சுயம்புவாக இருந்தது. அங்கே வந்து பஞ்சமுக ஆஞ்சநேயர். இங்கே வந்து ஆறுமுகம், ஆறுமுகமும் அனுதினம் அருளிடும் ஏறுமுகம். இதோ இருக்கார் பாருங்கள், ஆறுமுகம். ஆறுமுகம் வேணும். ஆறுமுகம் அனுதினம் அருளிடம் ஆறுமுகம் அனுதினமும் அருளிடும் ஏறுமுகம். இதாங்க ராக்கி குட்டா ஆஞ்சநேயர் கோவில். ஆறுமுகம் எல்லோரும் இருக்கா. இதாங்க ராக்கி குட்டா ஆஞ்சநேயர் பார்த்துட்டு இப்போ நாங்கள் திரும்பி போயின்னு இருக்கோம். பாருங்க அப்படியே இறங்கி வரோம். அங்கே தான் ராக்கி குட்டா ஆஞ்சநேயர் இருக்கார். அப்படியே இங்கேருந்து இப்படியே இறங்கி போனால் கீழே. பாருங்க, ராக்கி குட்டா ஆஞ்சநேயரில் கல்யாண மண்டபம் இருக்குது. ஏதாவது ஃபங்க்ஷன்னா கண்டக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே கோஷாலா இருக்குது, பெரிய கோஷாலா இருக்குது, எல்லாமே இருக்குது. இது வந்து மெயின் ஜெயநகர் ஜேபி நகர் மெயின் ஏரியாவில் இந்த ராக்கி குட்டா ஆஞ்சநேயர். இதோ இதுதான் ராக்கி குட்டான்னு பேர். இந்த ராக்கி குட்டா மேலே இருக்கிறனால இந்த ஆஞ்சநேயருக்கு பேர் ராக்கி குட்டா. இதுக்கு பேர் ராக்கி குட்டா. இதுக்கு மேலே இருக்கிறனால இந்த ಆಂಜನೇಯರಿಗೆ பேர் ರಾಕಿ ಕುಟ್ಟ ಆಂಜನೇಯ. ನೀಗಿದ್ದಲ್ವಾ ಈ ಥರ ಹೋಗಬೇಕಲ್ವಾ? ಹಾಂ ಹಾಂ, ಕಂಬ ಇದ್ದೆ. ಓಕೆ ಓಕೆ ಓಕೆ, ಕಾಣಿಸ್ತಾ ಕಾಣಿಸ್ತಾ.
இது ஒரு இன்னொரு ராக்கி குட்டாவில் இன்னொரு ஃபேமஸுங்க, அது ரொம்ப விசேஷம், அதை பார்க்கணும். பாருங்க, வெளியே வெயில், இங்கே எவ்வளோ கூல் அட்மாஸ்பியர், க்ரீனரியாக இருக்குது பாருங்கள். அதான் ராக்கி குட்டா ஆஞ்சநேயர். அன்னதானம் செப்பரேட்டாக நடந்துகிட்டே இருக்கும் எல்லாருக்கும். யார் வேணால் வந்து சாப்பிடலாம், பசிக்கிறவா. இங்கே பாருங்க, இவர் வந்து சிவன், அந்த மலையிலே பண்ணியிருக்கா பாருங்க, சிவன். இது வந்து விஷ்ணு, சிவன். வந்தே சம்பு உமாபதியும் சரகுரு வந்தே ஜெகத்காரணம் வந்தே பன்னகபூஷணம் மிருகதர வந்தே பிரஸ்னாபதி வந்தே சூரிய சுசாங்க வன்னிநயனம் வந்தே பங்கப்பிரியம் வந்தே பக்த ஜனாஸ்ரேஞ்ச வரதம் வந்தே சிவம் சங்கரம். இது வந்து அந்த மலையிலேயே அது கார்வ் பண்ணியிருக்கா. இது வந்து சிவன் பாம்போடு இருக்கார் பாருங்க. இது வந்து விஷ்ணு. இது சாந்தாக்காரம் புஜகசைனம் பத்மநாபம் சுரேசம் விஸ்வாக்காரம் ககன சுதிர்ஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மிநாதம் கமல்நயனம் யோகி வித்யாதகம்யம் வந்தே விஷ்ணு பவபைகரம் சர்வல் ஒக்கைக்கநாதம். இது விஷ்ணு. இது பிரம்மா. குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரம் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குரு விஷ்ணு குரு தேவோ குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குரு பரமேஸ்வரா குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரம் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. கார்வாயிருக்கு பாருங்க, இது விநாயகர் கோவிலில். இது பாருங்கள், இங்கே பிரம்மர் இருக்கார், இந்த ஓலைக்கு பின்னாடி இது இங்கேயும் தெரியுது பாருங்கள். பிரம்மா விஷ்ணு சிவா 3 பேரும் ஒரே இதில் கார்வ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதுதான் இங்கே ராக்கிக்குட்டாவில் பார்க்க வேண்டிய விஷயம். ஆஞ்சநேயரை தவிர, விநாயகரை தவிர, சீதாராம லக்ஷ்மணரை தவிர, சிவனை தவிர இதெல்லாம் இருக்குது. பாதத்தை பார்த்துக்கிறது அவ்வளோ புண்ணியம். நம்ம திரும்பி இப்படி தான் போகணும். தீனும் மார்க்கெட்டுங்க, ஜேபி நகர் மார்க்கெட்டு தீனும் 4 பக்கமும் சென்டர். பெங்களூர் நடுவில், ஜேபி நகர் நடுவில், மெயின் ஏரியாவில் இந்த ராக்கிக்குட்டா ஆஞ்சநேயர் பின்னாடி இது. இதுதான் உங்களுக்கு தெரியும்ல, இந்த பால் வரும் இப்படி தாங்க ஆரம்பித்து சின்னதாக ஆரம்பிச்சு இப்படி வருது. இதான் பேம்பு மூங்கு எப்படி வருது வருது. இதை சுற்றிலும் பேங்கு எல்லாம் இப்போ பார்த்தோம். சிவன் விஷ்ணு பிரம்மா. ஆஞ்சநேயரை பார்த்தாச்சு. நவ் வி ஆர் கோயிங் பேக். இப்படியே போயிட்டு இதான் வெளியே மெயின் ஏரியா. இதுதான் அங்கே கோஷாலா இருக்குது, பெரிய கோஷாலா இருக்குது. அதுக்கு முன்னாடி லெஃப்டில் போகலாம், கோஷாலா இருக்குது. ஆஞ்சநேயர் ராக்கிக்குட்டா ஆஞ்சநேய சுவாமி தான் உள்ளார. ராக்கிக்குட்டா ஆஞ்சநேய சுவாமியை பார்த்து வந்துட்டோம். மெயின் ஏரியா இது பாருங்க, சுற்றிலும் ரெசிடென்ஷியல் ஏரியா, ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ஏரியா. உள்ளார இந்த ராக்கிக்குட்டா ஆஞ்சநேயர் இருக்கார். பார்த்து வந்தாச்சு நாங்கள். பூவெல்லாம் இங்கே தான், பூ வாங்கிறது எல்லாமே இங்கே தான். மெயின் ஏரியா. வீட்டுக்கு வேண்டிய பூஜை சாமான்லாம் கூட இந்த ஏரியாவில் கிடச்சிடும். பூவில் ஆரம்பித்து பூவில் முடிக்கிறோம்.